ஒரு வழியாக புரட்டாசி முடிஞ்சிடுச்சுங்க. ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி ஃபுல்லாக கறி மீன் சாப்பாடு தாங்க. ஏன்னா நாங்கள் நாளைக்கு தீபாவளி கறி எடுக்க மாட்டோம். அதனால் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமையே பொண்ணு மருமக பையன் எல்லாம் சேர்ந்து ஒன்றா இன்றைக்கி சமைச்சி சாப்பிட போகிறோங்க. காலை டிஃபனுக்கு மீன் குழம்பு இட்லிங்க, மத்தியானங்க கோழிக்கறி பிரியாணி. நல்லா சட்டி ஃபுல்லாக பிரியாணிங்க, நம்ம வீட்லேயே சமைச்சிது. நல்லா டேஸ்டான பிரியாணிங்க. கோழிக்கறி பிரியாணி, ஆட்டுக்கறி பிரியாணிங்க. நல்லா ஆட்டுக்கறியும் சீரக சம்பா அரிசி தாங்க, அதுக்கும் கோழிக்கறியும் சீரக சம்பா அரிசி தாங்க. நல்லா சுட 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 பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. வாங்க சாப்பிடுங்க நீங்களும். இது கோழிக்கறி பிரியாணி பார்த்துட்டிங்க. இப்போ ஆட்டுக்கறி பிரியாணிங்க. பாருங்கள், கறி பஞ்சு மாதிரி இது. நல்லா சுவையான ஆட்டுக்கறி பிரியாணி, கோழிக்கறி பிரியாணி. நல்லா ஒரு கட்ட வேண்டியதாங்க. இது கூடவே மீனுங்க. மீன் நல்லா சின்ன மருமக நாடகத்தில் மீன் வெங்காயம்லாம் போட்டு சின்ன வெங்காயம்லாம் போட்டு வறுக்கிறாங்களே அது போல் விசிறி வச்சுட்டுக்கிறேங்க. பாருங்கள், நல்லா வெளியே வாசலில் அடுப்பு வச்சுட்டு தவா வச்சு அடுப்பு எரிவிட்டு அதில் மீன் போட்டு பேரன் பேத்தி எல்லோரும் மருமகன் பொண்ணு எல்லோரும் உட்காந்து வாசலில் செஞ்சு அப்படியே சாப்பிட்றாங்க. எத்தனை வீட்டிலங்க நடக்குது கமெண்ட் பண்ணுங்க. சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, வாங்க சாப்பிடுங்க நீங்களும். எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்னுக்குறாங்க. எல்லாம் ஞாயிற்றுக்கிழமை ஒரு கட்டிட்டுங்க. நீங்களும் இது போல் செஞ்சு சாப்பிடுங்க. உடனே பட்டாசும் பசங்கள்லாம் போய் வெடிச்சிட்டாங்க. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க.